கோவை கருமத்தம்பட்டியில் உள்ள பார்க் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கிரீன் எரா இணைந்து நடத்திய மின்னணு கழிவுகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் பங்கேற்று புதிய உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனையை வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பு அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கியது. பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் நடந்துட்டு இருக்கு. எனக்கு பின்னால பாக்குறீங்க 1000 மாணவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரீசைக்ளிங் பத்தி ஒரு அவேர்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துற எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் தெரியும். ரிமோட் கண்ட்ரோல், பேட்டரிஸ், செல்போன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வாங்குறது எங்கே வாங்குறோம்னு தெரியும். பட் டிஸ்போஸ் பண்ணுறது எது முறையான டிஸ்போசல் அப்படிங்கிறது அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது. நம்ம பழைய வீடியோ ரெக்கார்டர், நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம்னா அதில் ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸும் இருக்குது. அதாவது நச்சுத்தன்மை உள்ளது, நச்சு இல்லாத பொருட்களும் இருக்குது. திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடிய பொருள்களும் அதில் இருக்குது. ஏன்னா உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் ஃபைனைட், அதாவது இவ்வளோ தான் இருக்குது உலகத்தில். ஸோ அதை நம்ம ரீயூஸ் பண்ணால் தான் நம்ம திரும்ப திரும்ப நமக்கு அந்த பொருள்களை க்ரியேட் பண்ண முடியும். மைனிங் பண்ணி அந்த மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், எந்த எலக்ட்ரானிக் பொருளை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு தான் இங்கே க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.